ஏண்டா ஒட்டிட்டு இருக்கு, கொஞ்சம் தொக்கு விட மாட்டீங்களா மேடம்? ஏண்டா இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இது எப்படி அது சட்டியில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு இப்படியா மேடம்? நான் இதை விட மோசமாலாம் பண்ணுவேன். சரி மேடம், பார்க்குறேன் மேடம். என்ன பார்க்குறேன்? மோசமானா அது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணலாம் மனசு வராது. கவலைப்படாதீங்க, அடுத்த டைம் நாங்கள் பண்ணுறப்ப விளக்கிடுவோம். ஏன்டா அப்படி சொல்கிற? விளக்காம அப்படியே செய்வோம். விளங்கிட்டு எண்ணெய் தேங்காய் போட்டு வச்சா சட்டி கருக்கு. இல்லை, சில பேர் நினச்சிப்பாங்கல்ல இப்படியும் சாப்பாடு போட்டு பேசுகிறீங்களே நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பரண்டு தொக்கு, புளி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு செஞ்சோம். இருங்க அதை காமிச்சிட்றேன். பரண்டு தொக்கு, புளி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எதுக்கு மேட்டு போட்டு வச்சிருக்கேன்னா சூடாக இருக்கு இல்லையா, டைல்ஸ் விட்டுரும், அதனால மேட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் இருந்து சட்டி சோறு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு சட்டி சோறு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வாயில் வச்சா உங்கள் வாய் ஏன் அப்படி போதும்பீங்க. எனக்கு நேச்சுரலாகவே கடவுள் அப்படி தான் கொடுத்துருக்காரு. சரி, எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு வந்து சட்டி சோறு தேவைப்படுறீங்க. ஸ்கிரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிருக்கு. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பூண்டு தொக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ